என்னைக்கு கோயம்பேட்டில இருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வந்துச்சோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருக்க குடுவாஞ்சேரி ஆகட்டும், மறைமலை நகர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம சிங்கப்பெருமாள் கோவில் ஆகட்டும், இதோடைய லேண்ட் பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீக்க தொடுச்சுன்னு சொல்லாங்க. நீங்க எங்க பார்த்தாலுமே 2500 ரூபாயில இருந்து 2800 ரூபா வரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இந்த கிளென்வுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லா, இண்டிபெண்டன்ட் வில்லா வந்து எவ்வளவு லேண்ட் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2847 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சூப்பரான வீடும் வந்து பாத்தீங்கன்னா அழகா கட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மறைமலை நகர் 4ல இருந்து ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சைட்டை ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்கு, நிறைய ஜோஹோ கம்பெனி இருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸும் இருக்கு. இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைலேயே இருக்குது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் வில்லா தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கரெக்டா இது எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனை ரீச் ஆயிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா, என்ன பிரைஸ், என்ன ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லா இருக்கு, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த மறைமலை நகர் சுத்தி ஒரு சூப்பரான இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வில்லாவுடைய பில்டர்ஸ் யார் அப்படின்னு பாத்துருவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ICIPL அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஓனர். இவங்க வந்து கரண்டா சென்னையில எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வான் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய லிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம திருமலவாயில அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்ன அப்படின்னா அனேகா அப்படின்ற அபார்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொத்தேரி, SRM பொத்தேரியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெலன்சியா அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கிளென்வுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டட் கம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி இங்க வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன லொகேஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இல்ல அபார்ட்மெண்ட் ஏதாச்சும் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸும் அப்கமிங்ல வந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கிளென்வுட்டை பத்தி பாத்துருவோங்க. கிளென்வுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த கேட்டட் கம்யூனிட்டில மொத்தம் உங்களுக்கு எத்தனை வீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வில்லாஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இப்போ பிரசென்ட் எத்தனை அவைலபிளா இருக்குன்னா 3 வில்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24/7 செக்யூரிட்டி சர்வீஸும் கொடுத்துருக்காங்க, கேட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா காமனா இந்த 14 வில்லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க, ஜிம்மும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கேட்டட் கம்யூனிட்டியில எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா EB லைன்ஸ் வந்து தெரியாதுங்க. எல்லாமே உங்களுக்கு EB லைன்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எர்லி மார்னிங்ல நீங்க வாக்கிங் போற மாதிரி உங்களுக்கு வாக்கிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க, ஷெட்டில் கோர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில இருக்க நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த 3 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் வில்லாவோடைய பில்டப் ஏரியா என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியா என்ன அப்படின்னு பாத்துருவோம். லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2847 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதுல பில்டப் ஏரியா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2171 வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஏரியாங்க. இந்த 3 வீடுக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமனான பில்டப் ஏரியாவும் லேண்ட் ஏரியாவுங்க. இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளென்வுட்ல இருக்க இந்த இண்டிபெண்டன்ட் வில்லாவோடைய எலிவேஷனுங்க. எலிவேஷனே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 BHKங்க. மொத்தம் 4 பெட்ரூம்ஸ் கொண்ட ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா தான் இது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பில்டப் ஏரியா, லேண்ட் ஏரியா எல்லாமே சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க யூனிக்கா ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ட்ரீ வச்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு கார்டன் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இவங்களே வந்து செடி வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்லயுமே வந்து உங்களுக்கு செடி வைக்கிறதுக்கான ஒரு கார்டன் செட்டப்புக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்னாடியுமே உங்களுக்கு ஒரு நல்ல கார்டன் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வீடோடைய 2 சைடு, அதாவது லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டனும் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும். ஓவராலாக வீடோடைய எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வந்து வீட்டோடைய எலிவேஷன் பார்த்தோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள போய் வீட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் தாராளமாக இதில் வந்து ஃபிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சம்பம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பம் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் ஒரு சம்பம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமெண்ட் தொட்டியும் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து கிடையவே கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கிரவுண்ட் லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து கட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் பார்க்கும்போதே தெரியும். ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MS ல கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோர்
போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சைடில் வந்து பார்க்கும்போதே தெரியும் ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேர் போட்டு தாராளமாக உட்காந்து காத்தோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல டீ கோட்டில் ஒரு சூப்பரான டோர் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஹால்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு டிவி யூனிட் வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக லைட் எதுவுமே யூஸ் பண்ணலங்க. லைட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோனால நமக்கு வந்து நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து ஒரு வீடு எடுத்துட்டிங்கன்னா பக்கத்தில் நல்லா ஒட்டி இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வசதி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வெளிச்சமும் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி கேப் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வசதியும் இருக்கும், வெளிச்சமும் இருக்குங்க. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பக்காவே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஹால் நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஹால் தான் கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்து நம்ம அடுத்து இப்படி வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ்ல நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு சிங்க் வச்சுக்கலாம், நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதையும் தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இன்வெர்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, இந்த யூபிஎஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு டைனிங் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக லைட் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் ஒரு நல்ல வெளிச்சமும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, சைடில் வந்து உங்களுக்கு கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டன் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு விண்டோ செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோலேருந்து நமக்கு வந்து வெளிச்சமும் வரும். நமக்கு விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வசதியும் வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கிச்சனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ரூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம வந்து கிச்சனை தான் வந்து பார்க்க போகிறோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கா மாதிரி நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடுலர் கிச்சனாகவும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ல தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைட்டும் இல்லாமல் ரொம்ப கீழே கம்மியும் இல்லாமல் கரெக்டான ஒரு ஹைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிச்சனுடைய அந்த டேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னா நீங்கள் குக் பண்ணும்போது அந்த ஆயில் எல்லாமே வந்து செவுத்துல படக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெயில்ஸுமே பாதி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியாவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து நமக்கு வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு கார்டன் செட்டப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. உங்களுக்கு இந்த கார்டனிங் இதெல்லாம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங்க்கு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பெட்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க. அந்த பெட்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. நான் வந்து நிறைய வாட்டி இந்த வீட்டில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காற்று வசதி, வெளிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நம்ம லைட் கம்மியாக போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குது. இங்கே பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் வந்து லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திங்ஸை வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமை சூப்பராக நீங்கள் வந்து ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டாப் வரையும் கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னா நீங்கள் நம்ம தண்ணி பாத்ரூமில் யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து செவத்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற சூப்பரான ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டெயில்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்ட் ரூமில் இருக்க எல்லா திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஷவர் ஆகட்டும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம டாய்லெட் போகிற அந்த ரெஸ்ட் ரூம் இதுவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் குவாலிட்டி தான் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே பார்த்தாச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பொடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் வரும். உங்களுக்கு ஸ்டெப்ஸுமே நல்ல ஒரு ஃப்ரீயான ஸ்பேசியஸான ஒரு ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப இருக்குமா இல்லாமல் நம்ம நடந்து போகிறதுக்கு முன்னாடி இல்லை திங்ஸ் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாதுங்க. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற 2வது பெட்ரூம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம லைட்டே போடல, வெளிச்சமாக இருக்குது. இதை நான் திருப்பி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற 2வது பெட்ரூம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2வது பெட்ரூமை பார்க்க போகிறோம். வீட்டோடைய
இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பெட்ரூமுங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. இங்க இருக்க எல்லா பெட்ரூம்லயுமே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்க என்னடா டோர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்க நமக்கு ஒரு பால்கனிக்கான ஒரு செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல காத்தோட்டமான ஒரு நல்ல மரங்கள்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கு நீங்க 2 பேர் 3 பேர் சேர் போட்டு உட்கார அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பால்கனியா ஈவினிங் டைம்ல மார்னிங் டைம்ல சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய லாஸ்ட் பெட்ரூம், அதாவது 4th பெட்ரூம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த 4th பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டோருமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இங்க ஒரு பெட் போட்டு சூப்பராக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து நேச்சரை வந்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து லைட்ஸ் போட்டு ஈவினிங் டைமில் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து சூப்பராக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க எல்லா வில்லாவுமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். அந்த அளவுக்கு பால்கனி வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்துட்டோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப் மாதிரி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம். அந்த செட்டப்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 4 பாத்ரூம் இருக்குங்க. 4மே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். ஒவ்வொரு பெட்ரூக்குமே ஒவ்வொரு பாத்ரூம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான வீட்டை சுற்றி பார்த்துருப்பீங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூமு. நம்ம 4 பெட்ரூம்லேருந்து வீட்டோடைய கம்ப்ளீட்டாக வந்து என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காட்டியாச்சு. இங்கே ஒரு வீட்டோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இங்கே வந்து லோன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேஜரான எல்லா பேங்க்ஸ் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 80% 90% லோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணணும், நீங்கள் வந்து வீடை வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணால் போதும். உங்களுக்கு ஃபேமிலியோட ஃப்ரீ சைட் விசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க கேப் ஃபெசிலிட்டிஸோட. ஸோ நீங்கள் இந்த ஒரு அழகான இடத்துல ஒரு அழகான வீடு வாங்கி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுடைய லைஃப் இது பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.